ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன். எல்லோருக்கும் ஆடி 18ஆம் பேருக்கு தின வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஆடி 18ஆம் பேருக்கு கலந்த சாதம் தான் பண்ணுவாள். எலுமிச்சம்பழ சாதம், தேங்காய் சாதம், புளி சாதம், தயிர் சாதம், சக்கரை பொங்கல் பண்ண அதுக்கு பதிலாக கல்கண்டு சாதம் பண்ணுறேன். அதுக்கு முதல்ல நான் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா டேரெக்டாக பாலை விட்டோம்னா கொஞ்சம் சாதம் அடியில் அப்படியே பிடிச்சிக்கும். கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். அரிசியை களைஞ்சி போட்டுட்டு அரிசி ஒரு சின்ன கப்பால் ஒரு கப் போட்டுருக்கேன். அது போதும். அதை களைஞ்சி அதில் போனால் தண்ணி கொதிக்கிறது அது போடுறேன். போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேக வைக்கும் போது காட்டுறேன். கல்கண்டு சாதம் இதோ ஒரு 3/4 லிட்டர் பால் காய்ச்சி ஆற வச்சுட்டு இருக்கேன். கல்கண்டு சாதத்துக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம். இப்போ அரிசியை களைஞ்சி போடணும். கொஞ்சம் விடலாம். ஏன்னா ரொம்ப விட்டால் பொங்கி பொங்கி வழிஞ்சிடும். அதனால் அப்பப்போ தேவையான அரிசியை போடுறேன். இன்னைக்கு கலந்த சாதம் அப்பளாவடான்னு தான் பொரிக்கிறேன். கலந்த சாதம் பண்ணும்போது காட்டுறேன் ஒன்றா. இப்போ இதில் அரிசி போட்டிருக்கேன். இது வேகட்டும். பால் சாத்துக்கு கல்கண்டு சாத்துக்கு இது நம்ம டைரெக்டாக பாலே விட்டுன்னு வச்சுக்கோங்க. அடியில் வெங்கலப்பானில் அப்படியே அரிசி உட்காந்துக்கும் பிடிச்சிக்கும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம். ஆனால் பொங்கி பொங்கி வழியும். அப்பப்போ பார்த்து 2 நிமிஷம் 5 நிமிஷம் பால் விட்டுட்டே இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் பால் விடுறேன். இன்னும் நல்லா வேகணும். ஒரே ஒரு சிட்டிகை பச்சைக்கல் பொறுத்துறேன்னா கையில் அப்படியே மாவு மாதிரி பவுடர் பண்ணிட்டு இருக்கேன். அதை அப்படியே போடுறேன். ஏலக்காய் முந்திரி இது போட்டுக்கலாம். வேணா அது விருப்பம்தான், நம்மளுடைய விருப்பம்தான். குங்குமப்பூ இருந்தால் போடுங்க, கலர் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மஞ்சளாக வரும் கலர். குங்குமப்பூ ஒரு சிட்டிகை போட்டுட்டு சும்மா ஒரு 2 பிஞ்ச் ஒரு 2 இது போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க போகும். குங்குமப்பூ பச்சைக்கற்பூரம் போட்டிருக்கேன். இப்போ நம்ம முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து அப்புறம் போட்டுக்கலாம். கல்கண்டெல்லாம் போட்டுட்டு கடைசியில் போட்டுக்கலாம். ஒவ்வொன்றா காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் பால் விட்டுக்கலாம். கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் பாலுக்கு பக்கம் ஊற்றணும். அப்போ தான் அந்த சாதம் பியூராக அப்படியே பால்லேயே வேந்தால் தான் நல்லாயிருக்கும். இன்னும் கூட கொஞ்சம் விட்டுறேன். இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். பார்க்கலாம், வெந்துட்டான்னு பார்க்கலாம். இன்னொரு 5 நிமிஷம் வேகட்டும். நல்லா வெந்திருக்கு. நம்ம கொஞ்சம் நல்லா குழஞ்சாதான் சாதம். இல்லாட்டி நம்ம இந்த கல்கண்டு போட்டோன்னு வச்சுக்கோங்க. கல்கண்டு போட்டோன்னே ஒரு மாதிரி விரைச்சிக்கும் சாதம். ஒத்தையாயிடும். இன்னும் கொஞ்சம் பால் விடலாம்.
ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். கிட்டத்தட்ட நான் வந்து 3/4 லிட்டருக்கு ஒரு 1/2 டம்ளர் மட்டும் கம்மியாக அது வரைக்கும் ஊற்றிருக்கோம் பால். இதை அதில் வந்து ஒரு 2 இது வந்து நம்ம வந்து குங்குமப்பூ போட்டுக்கலாம். தெரியவே இல்லையே, இதில் காட்டுறேன் இருங்க, அப்புறம் நான் போடுறேன். இதில் குங்குமப்பூ போட்டுக்கிறேன். கொஞ்சம் கலர் வந்து நல்லா மஞ்சள் கலராக கொடுக்கும். இதுவே உங்களுக்கு கலர் மஞ்சளாக தான் இருக்கும். ஏன்னா பியூராக பால்லே வேக வேக இதாகிடும். அதில் குங்குமப்பூ வந்து கொஞ்சம் 2 ஒரு இது போட்டுருக்கேன். இது வேணா போட்டுக்கோங்க, இது உங்களோட விருப்பம்தான். அது நான் இப்படியே கல்கண்டு உடச்செல்லாம் போட மாட்டேன், இப்படியே போட்டுருவேன். அது வேக வேக கரைஞ்சுன்றும். இதை கல்கண்டு போட்டுக்கலாம். எடை போட ஸ்கிப் ஆகிடுது, அதை நான் கவனிக்கவே இல்லை. கல்கண்டு போட்டுக்கலாம். இதில் முந்திரி திராட்சை எடுத்து வச்சுட்டுருக்கேன். அது கல்கண்டு கரைஞ்சாட்டு நான் அப்படியே போட்டுருவேன். கரைஞ்சாட்டு நாம் அதை இது பண்ணிக்கலாம். இது வந்து ஏலக்காய் வச்சுட்டுருக்கேன், அதனால் கல்கண்டு கரைட்டு அப்புறம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இதோ பாருங்கள், கல்கண்டு சாதம் ஆயிடுத்து. கல்கண்டு சாதம் ஆயிடுத்து. இதை அப்படியே இறக்கி வச்சோம்னா ஆற கெட்டியாயிடும். நம்ம ஏலக்காய் பொடி போட்டு இறக்கின்ட்டு முந்திரி திராட்சையை வறுத்து போட்டு நெய்யில் இல்லைன்னா வறுத்து போட்டுருவோம். சும்மா ஒரு 1/2 டம்ளர் காட்டுவேன், தண்ணி விட்டுருப்பேன். மீதி எல்லாமே பியூராக பால் தான். அப்போ தான் நல்லாயிருக்கும். தண்ணி விட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாதிரி சல்லுன்னு நல்லாவே ருசியாகவே இருக்காது. கல்கண்டு சாதம் கல்கண்டு பூரை கரைஞ்சிட்டு அப்படியே கட்டி கட்டியாக தான் போட்டேன், அது அப்படியே கரைஞ்சிருது. நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் போடுவேன். கலந்து சாதத்தில் ஒவ்வொரு கிண்ணம் தான் இருக்கும். இதில் இதுக்கு பாருங்கள், இது வந்து புளி ஊற வச்சுட்டுருக்கேன். புளிக்காய்ச்சலுக்கு பதிலாக நாங்கள் அப்படியே புளியை ஊற வச்சு வரமிளகா எவ்வளோ தேவையோ அது 2 எனக்கு வரமிளகா போடும் கொஞ்சம் சாதம் தான். அது புளி ஊற வச்சுருக்கேன். அதில் வந்து உப்பு வரமிளகா புளியை வச்சு அரைச்சின்றுவேன். அரைச்சி இதை வந்து எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு நிலக்கடலை எல்லாத்தையும் போட்டு வதக்கி இதையும் கருவேப்பிலை போட்டுட்டு இதையும் போட்டு மஞ்சப்பொடி பெருங்காயப்பொடி போட்டால் புளி சாதம் இது போகும். எலுமிச்சம்பழம் சாதத்துக்கு ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு உப்பு போட்டு வச்சுட்டுருக்கேன். தேங்காய் துருவின்றிருக்கேன். ஒவ்வொன்றா சாதம் கலந்து காட்டுறேன். சாதம் வச்சுருக்கேன், கலந்து காட்டுறேன். ஒரு சதத்தை தாளித்து கொட்டிக்கலாம். முதல்ல வந்து தயிர் சாதம் தாளித்து கொட்டிக்கலாம். தயிர் சாதத்துக்கு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் முதல்ல தாளித்து கொட்டிக்கலாம். அப்புறம் மஞ்சள் பொடி போடலாம், அப்புறம் தாளித்து கொட்டிக்கலாம். நான் நறுக்கி வச்சுட்டுருக்கேன் எல்லாத்துக்கும். இஞ்சி ஒரே ஒரு பச்சை மிளகா, இஞ்சி ஒரு இவ்வளோ எடுத்து இஞ்சி பச்சை மிளகா நறுக்கி வச்சுட்டுருக்கேன். தயிர் சாதத்துக்கு முதல்ல தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் சாதம், அதுக்கப்புறம் தேங்காய் சாதம் தாளிச்சுட்டு அப்புறம் எலுமிச்சம்பழம் சாதம் மஞ்சள் பொடி போட்டோம்னா அப்புறம் புளிக்காய்ச்சல் கடைசியாக காய்ச்சிக்கலாம், தாளிச்சு கொட்டிக்கலாம். அதனால் பெருங்காயம் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் போட்டுருக்கேன் பெருங்காயம். முதல்ல தயிர் சாதத்தில் கொட்டிடு.
இதுவே தேங்காய் சாதம் தாளித்து கொட்டிக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கலப்பேன், ஒரே வேலை தான் சாப்பிடுவோம், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கலப்பேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, நிலக்கடலை போட்டுக்கலாம். நிலக்கடலை வச்சுட்டு இருக்கேன் பாருங்க. நிலக்கடலை வந்து தேங்காய் சாதம், புளி சாதம், தயிர் சாதம், இந்த இது எலுமிச்சம்பழ சாதம் 3க்கு வச்சுட்டு இருக்கேன் நிலக்கடலை. கடுகு வச்சுட்டு இது வந்து இதுக்கு போட்டுடலாம். தேங்காய் சாதம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இது நிலக்கடலை போட்டுருக்கேன் தேங்காய் சாதத்துக்கு. கொஞ்சம் லைட்டாக செவந்தாட்டு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் ஒரு 5-6 கருவேப்பிலை எனக்கு போல் அவ்வளோதான் போட்டுருக்கேன். ஒரு 7-8 கருவேப்பிலை இலை. கொஞ்சம் தேங்காய் சாதம் பெருங்காயம் இருக்கலாம், நல்லா வாசனையாக நல்லா இருக்கும். 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். தேங்காய் போட்டுக்கலாம், 2 கை போட்டுக்கிறேன் தேங்காய். இது கொஞ்சம் சாதம் இனிப்பாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் சுருள், அப்போ தான் வந்து சாதம் நல்லா இருக்கும். இப்போ அதை வந்து எலுமிச்சம்பழ சாதத்துக்கு வதக்கிக்கலாம். அதை வதக்கி எடுத்துட்டு அப்புறம் அதுலேயே மஞ்சள் இது போட்டு புளி காய்ச்சலுக்கு அதை நான் அரைச்சி வச்சுட்டுருக்கேன் இல்லையா, புளி, வரமிளகா, உப்பு, அதை போட்டு வதக்கி எடுத்துடணும்னா. இதில் போட்டுக்கிறேன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, நிலக்கடலை, எலுமிச்சம்பழ சாதத்துக்கு. கொஞ்சம் செவக்கட்டும். 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை ஒரு 10 வச்சுட்டுருக்கேன், போட்டுக்கிறேன். இதுக்கு 1 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் 1 ஸ்பூன். அது ஏற்கனவே வந்து உப்பு போட்டு இல்லை புழிஞ்சுட்டு இருக்கேன் எலுமிச்சம்பழத்தில் சாறில். மஞ்சப்பொடி போட்டுக்கலாம் ஒரு 1/4 ஸ்பூன்.
எடுத்து கொட்டின்றலாம். புளி சாதத்துக்கு இது பேஸ்ட் அரைச்சிச்சுன்னு இருக்கேன் பாருங்க. இதை போடுறேன். புளி காய்ச்சல்லாம் காய்ச்ச மாட்டேன். இது பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இன்ஸ்டன்ட் புளி சாதம். இது பெருங்காயம் போட்டுக்கலாம். நம்ம அரைக்கும் போது பெருங்காய கட்டி போடல, அதனால் 2 ஸ்பூன் நல்லா போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த பச்சை வாசம் எல்லாம் போயிடும். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். புளி சாதம் புளி காய்ச்சணுங்கிறது இல்லை. இது இன்ஸ்டன்ட் புளி காய்ச்சல்னு டக்கு நம்ம எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். அது பச்சை வாசனையே இருக்காது. நல்லா சுருளில் வதங்கிட்டு பாருங்கள். அப்பயே தண்ணியாக இருந்தது, கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருந்து பாருங்கள். சாதெல்லாம் வதக்கி வச்சுருக்கேன், கலந்துட்டு காட்டுறேன். இப்போ தாளிச்சு கொட்டலாம். முந்திரி திராட்சையை நிறையா நெய் வேணாம். பியூர் பாலாக இருக்கிறனால நம்ம அதிகமாக நெய் இழுக்காது. கொஞ்சம் நெய் சூடாகட்டும். முதல்ல முந்திரி போட்டுருவோம். திராட்சையும் போட்டுன்றேன். பாருங்க, அப்பயே எவ்வளோ லூஸாக இருந்தது. இப்படி கெட்டியாக இருப்பாருங்க. ஆற ஆற நல்லா கெட்டியாகிடும். சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு வரலாம். இப்போ பாருங்கள், அப்பளாவெல்லாம் பொரிச்சுக்கலாம் சாப்பாட்டுக்கு. கலர் சாதம். இது வந்து உளுந்தப்பளம், இது வந்து அரிசி அப்பளம். இது அரிசி அப்பளம். இது வந்து டேரெக்டாக கல்லடைக்குறிச்சியிலேருந்து வருது. இது வந்து ஜவ்வரிசி வடம். பொரிச்சுக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு பாருங்க.
இது அரிசி வடம். அது பாருங்க எவ்வளோ பெருசு வீசி பொரியறதுன்னு பாருங்க. இது உளுந்தப்பளம். இப்போ பாருங்க எவ்வளோ பெருசு கல்லைக்குறிச்சியிலும் டைரெக்டாக வரும். இது ஜவ்வரிசி வடம். கலந்த சாதம் பாருங்க. இது தேங்காய் சாதம், இது எலுமிச்சம்பழ சாதம், புளி சாதம், தயிர் சாதம், இது இது வந்து கல்கண்டு சாதம், அப்பளம் பொரிச்சுட்டு இருக்கேன் இதுக்கு கலந்த சாதத்துக்கு. இவ்வளோதான் எனக்கு சமையல். பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.